மகளா மருமகளா என் வீட்டுக்கு வருவேன். புருஷ தோழல நான் ஊஞ்சலாடுவேன். புகுந்த வீட்டுக்குள்ள நான் புண்ணியம் இந்த மண்டையில ஒத்த முடியல. எனத்துக்கிட்டே இப்படி அரைக்கும் தெரியலையே. முன்னு 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 அரைச்சிக்கிட்டே இருக்கு. நானும் எண்ணெயை தேய்ச்சி பாக்குறேன், எண்ணத்தையும் தேய்ச்சிட்டே பாக்குறேன். அப்பயும் அரிப்பு ஒடுங்க மாட்டேங்குதே. என்ன எழுதியா? இந்தாங்க சின்ன வெங்காயம். எதுக்கு சின்ன வெங்காயம் கேட்டீங்க? யாத்தே இந்த மண்டை ஊர்ல எடுத்துக்கிட்டே அப்படியே முன்னு 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 அரைச்சிக்கே இருக்கு. அதே இந்த சின்ன வெங்காயத்தை போட்டு நல்லா தேய்ச்சி விட்டோம்டா அந்த எரிச்சலுக்கு அதுக்கும் அந்த அரிப்பு அடங்கும்ல. அதுக்கு ஒழுங்கா தேய்ச்சி குளிக்கணும். நீங்க எங்க தலைக்கு தண்ணியே ஊத்த மாட்டேங்கிறீங்க. வேர்த்து 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 அதுக்காட்டம் கிடக்கும். கேட்டேன் எனக்கான தலையில முடியா இருக்கு, இதுக்கு டெய்லி ஊத்தணும்ன்றீங்க. முடி இருக்கோ இல்லையோ அனாடு ஊத்தாட்டினாலும் வாரத்துக்கு 2 தடவை தலைக்கு தண்ணி ஊற்றணும். அப்புறம் சும்மா வேர்த்து வேர்த்து அந்த கிருமி ஊற இருந்து அரைக்க தானே செய்யும். என்னாடி டெய்லி ஈரத்துண்டை போட்டு மண்டை தொடச்சி எடுத்து தானே இருக்கேன். அதுக்கு மேலே அப்புறம் என்ன செய்ய முடியும்? என்னதான் ஈரத்துண்டை போட்டு தேய்ச்சாலும் போட்டு சோப்பை போட்டு சாம்பை போட்டு தலைக்கு தண்ணி ஊற்றி கழுவுற மாதிரி இருக்குமா? என்ன கழுதியப்போ முட்டு வெங்காயத்தை போட்டு தேய்ச்சி விடுவோம். என்னமோ ஆகட்டும். என்னங்கடி என்ன மாமியார் மருமகள் உட்காந்துட்டீங்க? வேலை வீட்டுலாம் முடிஞ்சிருச்சா இந்நேரத்துக்கு? வாழை மணியே என்ன வீட்டு பக்கம் ஆளே வரமாட்டேங்கிறப்பெல்லாம். தங்கச்சி வந்ததுக்கு அப்புறம் ரொம்ப பிஸியாத்தே இருக்கவளையா? முந்தையெல்லாம் சும்மா வருவ ஓயாம இப்பெல்லாம் ஆளே வரமாட்டேன்றிருக்கிய. தங்கச்சி மகன் வரவும் ரொம்ப பிஸிதே நீங்க வேறடி. பிசியும் இல்ல பசியும் இல்ல. எங்க வேலை வெட்டியும் சரியா போகுது. நான் ஒருத்தியா இருந்தேன்னா ஒரு வேலை குழம்பு வச்சுன்னா 2 நாளைக்கு ஓட்டி போடுவேன். வேலையே இருக்காது. நான் பாட்டுக்கு அங்கிட்டு வரும் இங்கிட்டு வருமா தெரியுவேன். இப்ப அப்படியா? ஏன் தங்கச்சி மையன் சுட நல்லா சாப்பிடுவேன். காலையில வச்சதை மதியானம் திங்க மாட்டேங்கிறியா? மதியம் வச்சதை நைட்டு திங்க மாட்டேங்கிறியா? ஒரு நேரத்துக்கும் சுட சோறாக்கவும் சட்டிகளும் பொட்டிகளும் சரியா போகுது. 3 வேளை டீயை போடுவோம், 3 வேளை சோத்தாக்குவோம். அதுக்கே நேரம் ஓடி போகுது. அதனால எங்கிட்டு வர முடியல. பாரி அந்த குச்சிக்காலை பிடிச்சாட்ட பண்றானாக்கா என்னவா? காலையில வச்சதை மதியம் திங்க மாட்டியா? மதியம் வச்சதை நைட்டு திங்க மாட்டானாக்கா? ஏன் ஊசி ஓவல தொண்டை வச்சு இறங்காதாக்கா? ஆமாடி ஆத்தே, என் தங்கச்சி அப்படி பழகி வச்சிருக்கா. சின்ன வயசுல இருந்தே ஒத்த பிள்ளைன்னு சொல்லி செல்லமா அப்படி பழக்கி வைக்கவும் அவன் அதே சோவுக்கு கேட்குறியான். ஒரு நேரம் கூட முடியலடா சாப்பிட மாட்டியான். நான் போய் கடையில் சாப்பிட்டு வரேன்ட்டு கிளம்பிடுறியான். இந்த ஏன் மருமக பழக்கி வச்சிருக்கல ஒத்த பொம்பளை பிள்ளைன்னு சொல்லி பொம்பளை பிள்ளைக்கே செல்லம் கொடுத்தா வளர்த்துக்கிருக்கா. நீ அவன் ஆம்பளை பையில விடுவாங்களா? ஒத்த பிள்ளைன்னு செல்லம் கொடுக்க வேண்டியதே. அதுக்காக ஒரு நேரம் முடியலன்னா சாப்பிட்டு தானே ஆகணும். அதுக்காண்டி ஆத்தாளுக்கு முடியலன்னா ஒரு நேரம் காலையில் ஆகணும், மத்தியானம் திங்க மாட்டேன், மத்தியானம் ஆகணும், நைட்டு திங்க மாட்டேன், நான் கடையில் வாங்கி திம்பேன். அதெல்லாம் நல்லா வழக்கமா? எதை செல்லம் கொடுக்க வேண்டியதே. அதுக்கு ஒரு அளவு இருக்குல்ல. நீங்க சொல்லுவீங்க ஒத்த பிள்ளை பத்தவங்களுக்கு தான் அருமை தெரியும். அந்த ஒத்த பிள்ளையோட அருமை 4 உள்ள 5 உள்ள இருக்க வீட்டுல பிள்ளையோட அருமை தெரியாது. நாங்க ஒத்த பிள்ளைக்கு எப்படி தவம் கிடந்து வரம் கிடந்து பெற்றிருக்கோன்னு எங்களுக்கு தானே தெரியும். வேற வழி அதை பொத்தி பாதுகாக்க வேண்டியதுதான். அது இருக்கட்டும். இது என்ன கையில ஈரங்காய வச்சுக்கிற? இந்த தலை வேண்டியம்மா அரிசிக்கே இருக்கு. அதே மட்டும் வெங்காயத்தை போட்டு நல்லா தேய்ச்சி விட்டா அந்த எரிச்சலுக்கு அதுக்கு அந்த அரிப்பு கொஞ்சம் அடங்கும்ல. அதுக்கு வந்து அடைய விட்டுக்கிருக்கேன். ஐயா இதை கணக்கு போய் தேய்ச்சிக்கிருக்க. இது முடி வளர்க்காக தேய்க்கிறது தானே. உன் மண்டையில என்ன இருக்க போகுது? அதெல்லாம் வயசானாலே மண்டை அரிக்க தாண்டி செய்யும். நம்ம பல யோசனைகளை பண்றது வைக்கிறது இந்த மாதிரி யோசிக்கிறது செய்யறது இந்த மாதிரி இருந்தாலே தலை அரிக்கத்தையும் செய்யும். அதை சொல்லு. நீ சொன்னது கணக்கு எனக்கு போனதை வந்தது யோசிக்கே இருக்க முடியுது. மனுஷன் யோசனை இல்லாம இருக்க முடியுமா சொல்லு பார்ப்போம். யோசனை இல்லாம மனுஷன் எந்த மனுஷன் இருக்கேன்? என்னத்த என்ன கடை போறியாக்கும் கறி எடுக்கிறதுக்கு? ஆமாடியே இந்த அவன் மட்டும் மட்டன் காட்டியான். ஒரு 1/2 கிலோ மட்டன் எடுத்துக்கிட்டு அப்படி இந்த ரேஷன் கடை திறந்துருந்தா அரிசியை வாங்கிட்டு போலாம்னு வந்தேன். என்னாடியே நீ தான் தங்கச்சி மகன் வரவும் ரேஷன் அரிசி ஆக்குறது இல்லை கடை அரிசி தான் ஆக்குறேன்னு சொல்லி சொன்னேன். அப்புறம் எனக்கு ரேஷன் அரிசி உனக்கு? ஆமா கடை அரிசியும் போட்டு ஆக்குறேன். அவனுக்கும் என் தங்கச்சிக்கு மட்டும்தான் கடை அரிசி. ஆத்தே எனக்கெல்லாம் அந்த ரேஷன் அரிசி தாண்டி அம்மா நல்லா சாப்பிட முடியும். வகுறு ஐயா இந்த கடை அரிசியெல்லாம் சாப்பிட்டது மாதிரியே இல்லை. வகுறு சாப்பிட்டு கொஞ்ச நேரத்துல கவன்னு எரியுதுடி வகுறு. சாப்பிடாத வகுறு மாதிரி அது எனத்தை போட்டு கெமிக்கலை போட்டு இப்போ வர அரிசியெல்லாம் கொண்டு வராங்களா ஒன்றும் தெரியல. முந்தையெல்லாம் சோறு சாப்பிட்டா வகுறுக்குன்னு இருக்கும். இப்போ அந்த கடை அரிசி சோறு சாப்பிட்டு ஒரு 1/2 மணி நேரத்துல கபன்னு காந்துது தீயாவும். சோறு திண்டாப்புலே இல்லை. நானும் ரேஷன் அரிசி தான் எப்பயுமே வடிச்சு சாப்பிடுவேன். அவர் 2 வருஷத்துக்கு முன்னாடி அதை வடிச்சு கொடுத்துட்டு நான் நல்லா ரேஷன் அரிசி போட்டு வடிச்சு அதை தான் சாப்பிடுவேன். கப்புன்னு அதே வகுறு நிறைய நமக்கு. ஆமா நீ சொன்னாப்பல எனக்கு இந்த ரேஷன் அரிசி சோறு தண்ணி பிடிச்சி நல்லா சாப்பிடுவேன். நான் பாட்டுக்கு ஒரு ரசம் கசத்தை வச்சுக்கிட்டு இல்லை ஒரு புளிக்குழம்பு வச்சுக்கிட்டு சாப்பிட்டோம்டா அப்படி இருக்கும். இந்த கடை அரிசி என்ன அது வாட்டு வந்தா வாட அடிச்சுக்கிட்டு நல்லாவே இல்லை. என்னமோவும் இந்த இவதான் மகளுக்காண்டி வாங்கி ஆக்கி வடிச்சு கொடுப்பா. அதில் கொஞ்சம் மீந்து போயிரும்ல அதை எனக்கு கொண்டு வந்து கொடுப்பா. வழி இல்லாம சாப்பிடுவேன். எனக்கு நம்ம ரேஷன் அரிசி திங்கிற மாதிரி அதை சாப்பிட முடியல. கொசு பிடிச்ச வாயில விட்ட மாதிரி. ஆமத்தே அதையும் போய் வாங்கிட்டு வரலாம்னு சொல்லிட்டு போறேன். கடை திறந்துருந்துச்சுன்னா வாங்கணும். போன மாசம் பருப்பு வாங்கல எண்ணெய் வாங்கல தீந்து வச்சுட்டாக. இந்த மாசம் சேர்த்துனாலும் கேட்கணும். பருப்புலாம் இப்போ நல்லா இருக்கு. சாம்பார் வச்சா முந்தியெல்லாம் கடை பருப்பும் ரேஷன் துவரம் பருப்பும் கலந்து ஓட்டாத்தையும் கொஞ்சம் சுமாராக இருக்கும் சாம்பார். இப்பெல்லாம் வெறும் ரேஷன் பருப்பாக போட்டு வச்சாலும் சாம்பார் அப்படி அருமையாக இருக்கு. அதனால பருப்பை வாங்கி போடணும். போன மாசம் இல்லைன்னு காலி ஆகி போச்சு. நல்லா உருண்டை பருப்பாக போட்டேன். இந்த மாசம் சேர்த்து வாங்கி போடணும் எப்படினாலும் போய். அது அப்பல இந்த ஆடு நாய் கோழி இதுகளுக்கு பூரா இந்த சொத்தை தானே போடுறேன். அதுகளுக்கு இது இல்லாட்டி என்ன செய்யுது காஞ்சி போயிடாதுங்க. ஆமத்தே நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. இந்த அங்கம்மாக்கா கூட சொல்லிச்சு போன மாசம் துவரம் பருப்புலாம் கடை பருப்போடு தோத்து போயிருமாம்ல. அப்படி இருந்துச்சாம்ல நல்லா இருக்குன்னு சொல்லிச்சுங்க. நானும் வாங்கணும். போன மாசத்துக்கெல்லாம் வாங்கி போட்டேன். இந்த மாசத்துக்கு இன்னும் தேதி ஆகி போயிடுச்சுல. இன்னைக்கு லேட்டா போனோம்னா எதுவும் கிடைக்காது. 2 அரிசியை கலந்து விடுவாங்க. அப்புறம் பருப்பு திந்து போயிடும். அது திந்து போயிடும். விளையாட்டுல வாங்கினது நல்லது. அப்ப நானும் கூட வரேன் வந்து வாங்கிட்டு வந்துடுறேன்.
பிறகு என்ன அலைமணி கூட போய் வாங்கிட்டு வந்துரு. அப்புறம் நீ மட்டும் தனியா அப்படி பேசிக்கே போய் வாங்கிட்டு வந்துருவீங்கல்ல. எங்கடியே பொம்மி குட்டியை காணா? சத்தத்தை வேகும் வீட்டுல இருக்காளா இல்லையா? இன்னைக்கு எப்படி வீட்டுல இருப்பா? அவன் நீ ஸ்கூலுக்கு போயிட்டாள்ல, எனக்கு தனி நேரம் வீட்டுல இருக்கிறதுக்கு. அதையும் மறந்து போயிட்டேன். நமக்கு நாளை ஞாபகம் இல்ல, கிளம்பி ஞாபகம் இல்ல. நான் வீட்டுல இருக்கான்னு நினைச்சுக்கே பேசி கிடைக்கும். சரி சரி பையன் எடுத்துக்கோ போவோம். ஏண்டி அப்புறம் என்ன நீ இப்படி கறி கூட எடுத்துக்க வேண்டியதானே? அப்புறம் புரட்டாசி வந்தா சாப்பிட மாட்டீங்க. ஆமாக்கா, நான் இன்னைக்கு மீன் எடுத்து குழம்பு வைக்கலான்னு பார்த்தேன். கறி வறுக்க சொல்றீங்க? மீன் நல்லாத்தான் இருக்கும், ஆனா அதை கருப்பாத்து சாப்பிட முடியாது. கழுத அந்த முள்ளு போய் எங்கிட்டாலும் ஜெயிக்கிறது பல்லுக்குள்ள போய் சாப்பிடவே முடிய மாட்டேங்குதே. எனக்கு முள்ளு இருக்கு, நீ எனக்கு சின்ன சின்ன பொடி மீன் ரொம்ப மோசமான மீனா வாங்குற. வஞ்சர மீன் வாங்க, முள்ளு நடு முள்ளு மட்டும்தான் இருக்கும். அப்படி சதையா இருக்கும், பிச்சு 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 சாப்பிடறதுக்கு பலாச்சோளம் சூப்பரா இருக்குமே. ஏத்தே நீ வேற, வஞ்சர மீனெல்லாம் கிலோ 700 800 சொல்றாங்க. ஒரு சுமாரான மீனா இருந்தா கூட 600 700 சொல்றாங்க. ஆமாடியே, அப்புறம் மீனுக்கு தக்கனதையும் காசு சொல்லுவாங்க, பொருளுக்கு தக்கனதையும் காசு. அதை வாங்காட்டினா வஞ்சர கணக்கவே ஒரு மீன் இருக்கேடியே, பாக்குறதுக்கு தெரியாத வஞ்சரம் நினைக்கிறேன். என்னமோ ஒரு பேர் சொன்னாங்களே, சூறாவா? சூறாவோட இல்ல, சூரண்டு ஒரு மீன் இருக்குடியே, பார்க்க வஞ்சர மாதிரியே இருக்கு. என்ன ருசியும் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். அது கூட நல்லா சாப்பிட்றவங்களுக்கு அதில் ருசி தெரியும், வித்தியாசம் தெரியும். நம்மள மாதிரி எனக்கோ ஒரு நாள் மீன் சாப்பிட்றவங்களுக்கு அதெல்லாம் தெரியாது. இது வஞ்சரம்டா சாப்பிட்டு போயிட்டே இருப்பாங்க. கேட்கவா வராங்க, வஞ்சரம் பேர் எழுதியா இருக்கு, அதை வாங்கி கூட கொடுக்க வேண்டியதானே. அது கிலோ 200 250 தானே விற்கிது. அப்படியா? பாக்குறதுக்கு வஞ்சர மீன் மாதிரியா இருக்குமாக்கா? தெரியல, நான் வாங்கினதில்ல ஒரு நாள் கூட. சரி, அது இருந்தா கூட பேசாம 2 கிலோ வாங்கி நல்லா சாப்பிடல, சட்னி நிறையா வச்சு கொஞ்சம் வறுக்கலாம், கொஞ்சம் குழம்பு வைக்கலாம். இதெல்லாம் வஞ்சரத்தை போய் 600 700 1 கிலோ வாங்கினா ஒரு கோப்புக்கு பத்துமா? என்ன இப்போ கூட போயிட்டு ரேஷன் கடைக்கு போயிட்டு அப்படி அந்த மீன் நம்ம சொல்றோம்ல கம்மியான விலை நல்லா இருக்குது, அந்த மீனை காமிக்க சொல்லி கூட வாங்கிட்டு வந்துரு. சரிக்கா, நான் போயிட்டு ரேஷன் கடைக்கு போயிட்டு மீனை வாங்கிட்டு க்ளீன் பண்ணி அங்கேயே க்ளீன் பண்ணி கொண்டு வந்துடுறேன். கொஞ்சம் ஈரங்காயம் மட்டும் உரிச்சு வைங்க, சின்ன வெங்காயத்தை 2 பூண்டி உரிச்சு வைங்க. வந்து நீ குழம்பு தாளிச்சு விட்டுட்டு ரெடி பண்ணிட்டு கொஞ்சம் மசாலா அரைச்சு இது பண்ணி வச்சிட்டோம்னா, தலையை வச்சிட்டோம்னா நம்ம 2 பொரிச்சு சாப்பிட்டு அவ பொம்மி வந்தானா அவருக்கு வர நேரம் சூடா பொரிச்சு கொடுத்துக்கலாம். ஆட்டோ நீ போயிட்டு வா. நீ வரக்குள்ள நானே வெங்காயம் போட்டு உரிச்சு வச்சுட்டு அந்த வறுக்கிறதுக்கு கூட மசாலா அரைச்சு கூட வைக்கிறேன். வடக்குன்னு போயிட்டு வாங்க. வேறண்டி முக்கம்மா, நாங்கள் போய் கறி எடுத்துக்கு போய் அவனுக்கு நம்ம சுக்காவா கொக்காவா என்ன கேட்டியான், அது மாதிரி வேணுமா? ஆட்டும் போயிட்டு வா. ஆமா, இப்போ இருக்குது என்னத்தையும் கேட்குது டிவியில பார்க்கறது பூரா எனக்கு அது வேணும் இது வேணும்னு. என்னத்த சொல்ல, நமக்கு தெரிஞ்சதெல்லாம் குழம்புதேன். இப்போ என்னத்தையும் சொல்லுதுக்கு, நீ சொன்ன மாதிரி சுக்காண்டுதுக்கு மக்காண்டுதுக்கு அப்புறம் வறுவலண்டுதுக்கு சிச்சி பையன்றதுக்கு என்னென்னு பேர் சொல்லுதுக்கு. நமக்கெல்லாம் என்ன தெரியுது? மீன் குழம்பு மீன் வறுவல்னு சொல்லிட்டேல, இனி பேர் என் மாமியா மீனெல்லாம் வேலை செய்யும். ஆமாடி, அப்புறம் என்ன வாவா வயசான காலத்துல எனத்தனாலும் நாக்கு குருசியா திம்ப முடியதே இருக்கும். அப்புறம் நான் என்ன செய்வா? மீன் எடுத்துக்கிட்டு மருமக வரங்கொல்லியா பூரா ரெடி பண்ணி வச்சிருவோம். வந்தனையும் குழம்பு வச்சு போடுவா, மீனை வறுத்து போடுவா, மசாலா கசா அரைச்சு ரெடியா வைப்போம். என்ன நம்ம வாட்ஸ்அப் பண்ணி எவ்வளவு நேரம் ஆயிடுச்சு, இன்னும் ரிப்ளை பண்ணாம என்ன பண்றாரு இந்த மாமா? வர வர நம்ம கிட்ட பயமே இல்லை மாமாவுக்கு. ரொம்ப தான் தூங்க மூஞ்சி. ஒரு மெசேஜ் போட்டு தூங்கிடுவார் போல இருக்குது. என்னாடியே பரமே, அந்த செல்ல வச்சு பொழுது இன்னைக்கு நோண்டாதுன்னு சொல்றேன். அதை வேற நோண்டிக்கிருக்கா எப்ப பார்த்தாலும். ஏமா அப்புறம் பொழுது போகணும்லம்மா, வேலையும் செய்யக்கூடாதுன்றீங்க, வெளியிலயும் போக கூடாதுன்றீங்க. சும்மாவே உட்காந்துட்டு இருந்தா எப்படிதான் பொழுது போகுமா? செல் ஏதாவது பாத்துட்டு இருந்தாதான் கொஞ்சம் பொழுது போகுது. நான் என்னதான் பண்றது? மாமா கூட தான் சேட் பண்ணிட்டு இருந்தேன். சரி சரி, மாமாவோட சேட் பண்ணதெல்லாம் இருக்கட்டும். இந்த கீரை வரைக்கும் வந்திருக்கேன், கீரை சாப்பிடு. ஐயோ, இந்த கீரை சாப்பிடணும்னாலே எரிச்சலாம் வருதுமா. அப்படியே சும்மா ஏதோ இலை தலை தின்ற மாதிரி இருக்கு, வாய்க்கே பிடிக்க மாட்டேங்குதுமா. எப்ப பார்த்தாலும் கீரையை கொண்டு வந்துடுறீங்க நீங்க வேற. அப்படித்தாண்டி இருக்கும் இந்த மாதிரி நேரத்துல, எதை கண்டாலும் வெறுப்பாத்தே இருக்கும். வேற என்ன செய்யறது? பிள்ளைக்காண்டி சாப்பிட்டு தான் ஆகணும். பசிக்கு பணம் காய் தின்ற மாதிரி தின்றணும், அதெல்லாம் சொல்லக்கூடாது. நல்லா சாப்பிட்டா தானே பிள்ளை நல்ல பொசு பொசு நல்ல இணைய மாதிரி பறக்கும். அப்புறம் உனே கணக்கவே எலும்பா பறந்துற போகுது. அப்படியா? அப்ப நீ மாசமா இருக்கிறப்ப ஒழுக்கமா சாப்பிடல, அதனாலதான் நான் எலும்பா பிறந்திருக்கேன். தப்பு யார் மேல? உன் மேலதாம்மா. உனைத்தாம அடிக்கணும். நீ ஒழுங்கா சாப்பிடாம இருந்துக்கிட்டு என்னை எலும்பு மாதிரி பெத்து வச்சுட்டு இப்ப என்னைய வந்து குறை சொல்ல வரியா? எனக்கு அட்வைஸ் பண்ண வரியா? இங்க வர்றீங்கள, நீ பிறக்கும்போது எப்படி இருந்த தெரியுமா? 3 கிலோ 3 கிலோ இருந்த தெரியுமா? நல்ல கொள்ளு கொள்ளுன்னு அமுல் பேபி மாதிரி இருந்த. வளரதே அப்படியே என்னன்னு தெரியல, ஒல்லியா போயிட்டேன். சின்ன வயசுல எப்படி இருப்ப தெரியுமா? நீ உன் போட்ட அவ காய்ச்சேன் பாரு, நீயே அசந்து போவ. ஏம்மா, நீ சொல்றதுல நம்புற மாதிரியாமா இருக்கு. எப்படிமா இப்படி போய் சொல்ற? அப்படி குண்டா இருந்த நானா இப்படி ஒல்லி ஆயிட்டேன்? ஆமாடினா, எத்தனையோ பிள்ளைங்க சின்னதுல எலும்பு கணக்கு இருக்கும், பெருசானி குண்டு 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 ஆயிரும். சின்ன பிள்ளை சின்னதுல குண்டு 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 இருக்கும், பெருசாச்சுன்னு ஒல்லி ஆயிருந்தா தெரியுமா? அது என்னமோ தெரியல, எனக்கெல்லாம் பிள்ளை பிறந்துச்சுன்னா நான்லாம் குண்டாக விட மாட்டேன், ஒல்லியாக விட மாட்டேன். அப்படியே கரெக்டா பாத்துக்குவேன். என்ன சத்தம் இது? கீ தின்னுட்டு போன் தான், வேற யாரு? உன் சகோதரி மகள் தான், சின்ன பொண்ணுதான் கூப்பிடுறா. என்ன கேள்றியே? போன் அட்டன் பண்ண ஸ்பீக்கர்ல ஓடு. போடுறேன். அப்படியே அக்கா அக்கா பிள்ளைன்னு சொன்னா போதும், அப்படியே மூஞ்சில 1000 வாட்ஸ் பல் பெரியுது எங்க அம்மாவுக்கு. அட்டன் பண்றேன் இருங்க. ஆமாடியே இருக்காதா? எங்க அக்காடியே கூட பிறந்தவல்ல, 1000 இருந்தாலும் அடிச்சாலும் பிடிச்சாலும் கூட பிறந்த மாதிரி வருமா? மேடம் சொல்லுங்க மேடம். என்னாடி பரம என்ன பண்ணிட்டு இருக்க? தூங்கிட்டு இருக்கியா?
தூங்கலாம் இல்லடி, முழிச்சுக்கிட்டே இருக்கேன். என்னன்னு சொல்லு, என்ன பண்ணிட்டு இருக்க? சாப்பிட்டியா? பெரியம்மா என்ன பண்றாங்க? அவங்க பெரியம்மா நல்லா இருக்காங்க. கிச்சன்ல ஏதோ சமையல் பண்ணிட்டு இருக்காங்க. சித்தி என்ன பண்றாங்க? உங்க அருமை சித்தி நீ பேசுறதை கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஸ்பீக்கர்ல தான் போட்டிருக்கேன். சின்ன பொண்ணு, என்னம்மா என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? சாப்பிட்டியா? அம்மா என்ன செய்யுது? சாப்பிட்டேன் சித்தி. அம்மா சமையல் பண்ணிட்டு இருக்காங்க. நான் சும்மா டிவி பார்த்துட்டு இருந்தேன். அதான் பரம்புகிட்ட பேசலான்னு சொல்லி கால் பண்ணேன் சித்தி. அப்படியா? என்னவா, என்ன விஷயம்? அப்பா அங்க போயிட்டு யாரும் வீட்டுல இல்லையா? அவர் எங்க சித்தி வீட்டில் இருக்காரு. பிஸ்னஸ்ன்னு சொல்லி யாராவது பார்க்க போயிடுவாரு. நானும் அம்மா தான் வீட்டில் இருக்கோம். இல்லை சித்தி, உங்க ஃப்ரெண்டு ஒருத்தவங்க இருக்காங்கல்ல, ஒரு அக்கா கன்சீவா இருக்காங்கல்ல, அந்த குதிரவால் கூட ஏற்றி போட்டிருப்பாங்களே, அவங்க பேர் என்ன பேரு? யார மாலினி சொல்றியா? கரெக்ட் சித்தி. அந்த அக்கா இருக்காங்களா, மாலினி அக்கா. அவங்களுக்கு ஒரு தங்கச்சி இருக்கால்ல, அவ பேர் என்ன பேரு? அவளா? நம்ம மதுக்குட்டி. எதுக்கு மதுக்குட்டியை பத்தி கேட்டுருக்க? சித்தி ஒண்ணும் இல்ல, அந்த மதுவுக்கு ஒரு அலைன்ஸ் பாத்திருக்காங்கன்னு சொன்னாங்களா, மாப்பிள்ளை பாத்திருக்காங்கன்னு சொன்னாங்கல்ல, அந்த மாப்பிள்ளை உங்களுக்கு தெரியுமா? தெரியும்டி, எனக்கு கூட தெரியுமே. போட்டோ காமிச்சிருக்காளே, அம்மாவை பார்த்துருக்காங்க, நானும் பார்த்துருக்கேன். என்ன விஷயம்? அதான் விஷயமேவோ. இப்போ நான் ஒரு போட்டோ அனுப்பி விடுறேன். அந்த மதுவுக்கு பார்த்துருக்க மாப்பிள்ளை அந்த போட்டோவில் இருக்கிற பையனான்னு பார்த்து கொஞ்சம் சொல்லு. என்ன சொல்றா இவளுக்கு? ஒன்னும் புரிய மாட்டேங்குது. சரி, அந்த போட்டோ முதல்ல அனுப்பிச்சு விடு, என்னன்னு பாப்போம். நான் லைன்ல இருக்கேன்டி, வாட்ஸ்அப்ல சென்ட் பண்ணி விடு, பாக்குறோம். ஒரு நிமிஷம் இரு, அனுப்பிச்சு விடுறேன். இது நடி சத்தம் கொய்யின்னு. ஏமா, இது வாட்ஸ்அப் மெசேஜ் வந்துச்சுல, அந்த சத்தம்மா. நல்லா வச்சுங்கிடி சத்தம் ஒய்யினுது, இல்ல டொய்யினுது. அப்ப எல்லாம் போன் அடிச்சு ஏதோ ட்ரிங்கு சத்தம் கேட்கும். இப்ப வித்தியாசமா சத்தம் வச்சுக்கிறாளுங்க. ஏமா, இங்க பாருங்கம்மா, இந்த பையன் இல்ல மதுவுக்கு பார்த்த மாப்பிள்ள, வேற பையன் இல்ல. அட ஆமாடி, இந்த பையன் கரையில கரைச்சிட்டு மாரி இருக்கேன். அவன் கொஞ்சம் சவத்த பையலாச்சே. என்னடி பரம, போட்டோ பாத்தீங்களா? இவருதான் அந்த மாப்பிள்ளையா? இல்லடி சின்ன பொண்ணு, இவர் மதுவுக்கு பார்த்த மாப்பிள்ள கிடையாது. அவர் கொஞ்சம் கலரா இருப்பாரு, வேற மாதிரி இருப்பாரு, ஹேர் ஸ்டைல்ல வேற மாதிரி இருக்கும். இது யாருன்னே தெரியலையேடி. இது நாடி, இந்த பையன் யாரு என்னன்னு தெரியல. இவன் கூட பேசிக்கிருக்கா இவன் என்னமோ. அவன் கை ரொம்ப சேலையில வச்சுக்கிருக்கானே. அட கடவுளே, என்னன்னு தெரியலையே. சின்ன பொண்ணு, உனக்கு இந்த போட்டோ எப்படி கிடைச்சிச்சு? யார் அனுப்பிச்சு விட்டாங்க? அவரு மாமா இருக்காருலடி, ரமேஷ் மாமா. அவர் தாண்டி எனக்கு சென்ட் பண்ணாரு. இந்த மாதிரி இது உங்களுக்கு தெரிஞ்சவங்க தானே, இந்த பொண்ணுக்கு பார்த்த அலைன்ஸா இந்த பையன், யார் என்னன்னு கேட்டாரு. எனக்கு தெரியாதுல்ல, நான் பார்த்தது இல்லையில, அதான் நான் உங்ககிட்ட கேட்டுட்டு சொல்றேன்னு சொல்லி சொன்னேன். ஓஹோ, கதை அப்படி போதா? மாமாவனையும் போன்ல பேசுற அளவுக்கு வந்துட்டீங்களா? கலக்கு கலக்கு. ஆமா, இது எப்படி அவர் பார்த்தாரு? தெரியலடி, அவர் தான் ஆபீஸ் போறப்ப பஸ் ஸ்டாண்ட்ல தான் நின்று இருந்திருப்பாரு போல இருக்குது. அப்போ இவங்க 2 பேரும் ரொம்ப க்ளோஸா பேசிக்கிட்டாங்களாமே. அதை பார்த்துட்டு தான் அவர் போட்டோ எடுத்துட்டு எனக்கு அனுப்பிச்சாரு இந்த மாதிரின்னு சொல்லி. ஐயோ கடவுளே, அவங்க வீட்டுல மாப்பிள்ளைய பார்த்து வச்சுட்டு எப்படி கனவு கண்டுருக்காங்க. நல்லா அந்த பிள்ளை டெலிவரி ஆகட்டும் தானே வெயிட் பண்ணிருக்காங்க. அந்த பிள்ளை இந்த பிள்ளை இந்த சோழி செஞ்சு தெரிஞ்சிருக்கு. அட கடவுளே, அவங்க அம்மாவுக்கு தெரிஞ்சுன்னா கொண்டே விடுங்க அந்த பிள்ளைய சும்மா. சித்தி அவசரப்படாதீங்க, ஃபர்ஸ்ட் அவங்க வீட்டுல விசாரிங்க, அவங்க அக்கா கிட்ட விசாரிங்க, அதுக்கப்புறமா அவங்க அம்மா கிட்ட சொல்லுங்க. எடுத்துனே உங்க அம்மாட்ட சொல்லிடாதீங்க, அந்த பிள்ளைய அடிச்சிட போறாங்க. இந்த பிள்ளைய நான் எப்படி நல்ல பிள்ளை நினைச்சுக்கிருந்தேன், இப்படி சோழி செஞ்சிருக்காளே. அத்தே, அவங்க அம்மாவுக்கு தெரிஞ்சுன்னா அப்படித்தே. அவங்க அப்பாலாம் பாவம், நல்ல மனுஷன், அமைதியான மனுஷன். சரி சித்தி, நீங்க பார்த்து மெதுவா போய் கேளுங்க, அவசரப்படாதீங்க. சரிடி, உடம்ப பார்த்துக்க, வைக்கட்டுமா? சரிடி, ஓகே பாய். நீ நடத்து. என்னம்மா யோசிச்சுட்டு நிக்கிறீங்க? பாரடி இந்த பிள்ளைய, இந்த மது பிள்ளைய என்ன சொல்லி செஞ்சிருக்குன்னு. அவன் யாரோ கரும்பு நாக்கு எனக்கு கரையின்றிருக்கா. அவன் ஒரு ஆள் அவன் கூட போய் பேசிக்கிருக்கா. வர்ற இவ வீட்டுல எப்படி பையில பார்த்து வச்சிருக்காங்க. அதை விட்டுப்புட்டு எவன் கூட போய் பேசிக்கிருக்கா. அவன் கையில நம்ம சேலையோட நிக்கிறியா. இது என்ன ஏதுன்னு தெரியலையே. என் மனசே ஆற மாட்டேங்குது அம்மா. நான் முதல்ல போய் மாலினிட்ட போயிட்டு என்ன ஏது நம்ம காதுல போட்டு வச்சுட்டு வரேன். ஏமா, அப்ப சிகப்பா இருந்தா ஒன்னும் பிரச்சனை இல்லையா? அவன் கருப்பா இருக்கிறதும் பிரச்சனையா? இப்ப ஒருத்தி நேரம் கட்ட நேரத்துல கருப்பா இருக்கானா சிவப்பா இருக்கானா என்னண்டே இருந்துட்டு போறியா? எப்படி இருந்தாலும் மாப்பிள்ள தானே. கருப்பெல்லாம் கலர் எல்லாம் இப்ப எனக்கு மேட்டர் கிடையாது. அது என்ன பழக்கம், வீட்டுல ஒரு மாவளை பார்த்து வச்சிருக்காங்க. அதை மாரி இந்த பிள்ளை இன்னொரு பையன் கூட பழகிருக்காளே, எப்படி குசும்பு இருக்கு இவளுக்கு. ஏமா, நீங்க ஏமா டென்ஷன் ஆகிக்கிட்டு இருக்கீங்க? அவசரப்படாதீங்கம்மா, அவ ஃப்ரெண்டா கூட இருக்கலாம்ல. என்ன ஏதுன்னு தெரியாம நம்மளா எதுவும் தப்பா பேச முடியாதுல்ல. ஃபர்ஸ்ட் போய் மாலினியை கடை சொல்லிட்டு மதுவை கூப்பிட்டு பேசுங்க. அதுக்கப்புறம் தான் என்னன்னு தெரியும். எடுத்தோடனே நம்மளை யாருமே தப்பா நினைக்கூடாதுமா. ஏனாடியே அவளுக்கு சப்போர்ட் பண்றியா? சப்போர்ட் நல்லா தெரியுது பாக்குறதுக்கே. போட்டா அவளை இவ இழிச்சுட்டு பேசிக்கிட்டு இருக்கா. அவன் ஒரு மாதிரியா பாக்குறேன். அவளை பாக்கப்பே தெரியலையா அவ 2 பேரும் ஒருத்தருக்கு விரும்புறாங்கண்டு. எனக்கு அது கூட தெரியாத முட்டாச்சிருக்கேன் நானு. இந்த போன் வந்துச்சு, பிள்ளை ஊரை கெட்டு குட்டிச்சவரா போச்சுக்க. இந்த போன்ல தான் எல்லா இதுவும் நடந்துக்கு இருக்கு, பூரா ஊழல் நடந்துக்கு இருக்கு. இந்த போனை தூக்கி போட்டு உடச்சா சரியா போகும். ஏமா, அவசரத்துல என் போனை கிணத்தி கூட உடைச்சிடாதீங்க. எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, அதை மறந்துடாதீங்க கோவத்துல. அதனால இன்னும் பேசாம இருக்கேன். இல்லாட்டினா உன் கையில இருக்க செல்லு நேரம் வாசலுக்கு போயிருக்கோம். கல்யாணம் ஆயிடுச்சுன்றதே பேசாம போய்க்கிருக்கேன்.
நீ நேரம் அவள மாதிரி கல்யாணம் ஆகாம இருந்த எனக்கு வர ஆத்திரத்துக்கு இந்த செல்ல தூக்கி போட்டு கொளுத்தி இன்னைக்கு இருக்கு இந்த மது பிள்ளைக்கு போய் என்னன்னு கேட்டுக்கிட்டதுக்கு அப்புறம் எனக்கு தூக்கமே வரும். தாய் தகப்ப என்ன கனவுல இருக்காங்க, இந்த பிள்ளை என்ன ஜோலி செய்யுதுங்க, கொஞ்சம் கூட ஒரு ஆத்தா அப்பேன் நம்மளை பத்து வளர்த்து கஷ்டப்படுறாங்க செய்யறாங்கன்ற ஒரு அக்கறை இல்லை. இதுக்கு இஷ்டத்துக்கு சுத்தவும் எவன் கூடயும் பேசவும் சேலையை வாங்கிட்டு வருவோம் சட்டையை வாங்கிட்டு வருவோம், என்ன பழக்கம் அதெல்லாம். ஏமா கொண்டுக்கு வந்து கீரையை திரும்ப எடுத்துட்டு போறீங்கம்மா, கொடுக்காம கொடுத்துட்டு போங்கம்மா. இந்த அடி இந்த மது பிள்ளைனால எனக்கு மண்டையே குழம்பி போச்சு. என்ன செய்யறேன் ஏது செய்யறேன்னு ஒன்னும் பிடிபடல. இப்படி இந்த கீரையை சாப்பிடு. போச்சு, இன்னைக்கு மது மாட்டினா இன்னைக்கு. அவள் என்ன பண்ணி வச்சிருக்காளோ தெரியல. ஏன் அவள் அப்படி பண்ணா? என்கிட்ட கூட ஒரு வார்த்தை சொல்லவே இல்லைவ. அன்னைக்கு கூட நான் கேட்டேன், மாப்பிள்ளை பிடிச்சிருக்காடின்னு கேட்டதுக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னா. அப்புறம் ஏன் இந்த மாதிரி பண்ணியிருக்கா? எந்த புத்துக்களை எந்த பாம்பு இருக்குன்னே கண்டுபிடிக்க முடியல. சே, எந்த பிள்ளை நல்ல பிள்ளை கெட்ட பிள்ளைன்னு உலகத்தில் நம்பவே முடியல என்னால. எப்பா எப்படியோ இந்த காதல் கத்திரிக்காய் அந்த கருமத்துல நம்ம மாட்டலை. எங்கிட்ட சீக்கிரமே மாமாவை கட்டி வச்சுட்டாங்க. இல்லாட்டினே நம்ம அம்மா அப்படித்தான் போல இருக்கு. அப்படியே ருத்ர தாண்டவம் ஆடி இருக்கும் போலயே. மதுவுக்கு இப்படி கோவப்பட்டு போகுது. நம்மளா அப்படி பண்ணியிருந்தோம் அப்படித்தான் போல இருக்கு. நேரம் பிச்சு விளாசிருப்பாங்க அவளை. நல்லா தான் இருக்கு, பரவாயில்ல. நம்ம கருப்பன் சூப்பராக தான் செலக்ட் பண்ணியிருக்கான். புடவை சூப்பராக இருக்கு, அழகா இருக்கு. என்ன அவங்ககிட்ட காட்ட முடியல. பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுவேன் இந்த புடவை கட்டி. அன்னைக்கே கட்டி காட்ட சொன்னா நம்மளே முடியாதுன்னு சொல்லிட்டு வந்தோம். சின்ன சின்ன செய்தி சொல்லி வந்ததொரு ஜாதி மல்லி, ஆனமல காத்தடிக்கும் தோப்போறோம், ஆசமனம் பாடுதொரு தேவாரம். கருப்பனுக்கு ஒரு ஃபோன் போடுவோம், என்ன பண்றான்னு தெரியல. என்ன ரிங் போகுது, இன்னும் எடுக்காம என்ன பண்ணிட்டு இருக்கான்? என் நம்பர் பார்த்தா உடனே எடுப்பான். என்னடா பண்ற? என் நம்பர்ல இருந்து ஃபோன் வந்தா உடனே எடுப்ப, போனவே எடுக்க மாட்டேன்ற திமிராயி போச்சோ? இல்லடி, கொஞ்சம் வேலையா இருந்தேன், பக்கத்துல அம்மா வேலை இருந்தாங்க, அதை எடுக்க முடியல. அப்படியா? என்ன சொல்றாங்க என் மாமியாரு? என்ன சொல்றாங்க? உன் மாமியார் உன்னை கூட்டு வர சொன்னாங்க, வீட்டுக்கு பார்க்கணும்னு சொன்னாங்க. என்னது, என்னைய வீட்டுக்கு கூட்டு வர சொன்னாங்களா? என்னடா உளறிக்கிட்டு இருக்க லூசு மாதிரி? அப்புறம் நம்ம லவ் விஷயத்த சொல்லிட்டியா? ஆமாடி, அது ஒரு பெரிய மேட்டரா எனக்கு. நான் தான் சொன்னேன் எங்க அம்மா எங்களை ரொம்ப பாசம் வச்சிருக்காங்கன்னு சொல்லி. நான் சொன்னி ஓகே சொல்லிட்டாங்க, எனக்கு சம்மதம் சொல்லிட்டாங்க. என்னடா சொல்ற? உங்க அம்மா என்னமோ பயங்கரமா ஸ்ட்ரிக்ட் அப்படி இப்படின்னு சொன்ன, அப்புறம் எப்படி ஒத்துக்கிட்டாங்க? ஆமாடி, இப்பயும் சொல்றேன் ஸ்ட்ரிக்ட் தான் அவங்க. ஆனா என் விஷயத்துல அப்படிலாம் கிடையாது. என்ன ஒரு சின்ன போய் சொல்லிட்டேன், வேற ஒண்ணும் இல்ல. பொய்யா? என்ன போய் சொன்ன? ஒண்ணும் இல்ல, லவ் பண்றேன்னு உண்மையை சொல்லிட்டேன். ஆனா நீங்க ரொம்ப பணக்காரன்னு சொல்லி எங்க அம்மா கிட்ட போய் சொல்லிட்டேன். ஐயோ, ஏன்டா அப்படிலாம் சொல்ற? இருக்கிற உண்மையை சொல்ல வேண்டியதானே? நாங்க சாதாரணமா மிடில் கிளாஸ் ஃபேமிலி தானே, நீ உண்மையை சொல்ல வேண்டியதானே? இவ ஒருத்தி எங்க அம்மா சும்மா நகை வேணும், பணம் வேணும், கார் வேணும், பங்களா வேணும், வரதட்சணை வேணும், சும்மா பழம்பிக்களுக்கு. அதுகிட்ட போய் நீங்க அந்த அளவுக்கு செய்ய மாட்டீங்க, சுமாரா தான் செய்வீங்கன்னு சொன்னா ஒத்துக்குமா? அதனால ஒரு கல்யாணம் முடிக்கணும் 1000 போய் சொல்லலாம்னு சொல்லியிருக்காங்க பழைய காலத்துல. 1000 போய் சொல்லி ஒரு கல்யாணத்தை முடிக்கலாம்னு இருக்காங்க. நான் ஒரே ஒரு போய் தானே சொன்னேன், நீங்க பணக்கார பொண்ணு. மத்தபடி எதுவும் போய் சொல்லடி, நானே இருக்கிற உண்மையை சொல்லிட்டேன். நீங்க 2 பொண்ணுங்க, ஒரு இன்னொரு போய் சொன்னேன், மறந்துட்டேன். உங்க அக்கா வீட்டுக்காரு ஜமீன் பரமாறன்னு சொல்லிட்டேன். இது 2 போய் தான், வேற எந்த போயுமே சொல்லல. இது கூட சொல்லப்படாது நம்ம கல்யாணத்துக்காக. அட பாவி, உண்மையை சொல்லியிருந்தா கூட அவங்க பேசாம ஏதோ அதுன்னு சொல்லி ஒத்துக்கிட்டு இருந்திருப்பாங்க. இப்ப இவ்வளவு பெரிய பொய் சொல்லி வச்சிருக்க, இது எப்படி சமாளிக்கிறது? இதுக்கு எங்க அம்மா அப்பா ஒத்துக்கணுமே. விடு ஃப்ரீயா விடு. இப்பதானே எங்க அம்மாக்கு லைட்டா போட்டு வச்சிருக்கேன். ஒரு விஷயத்தையா மெதுவா யோசிச்சு பண்ணலாம். நீ ஒன்னும் பயப்படாது, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். நீ ஃப்ரீயா விடு. ஆமா, என்ன மேடம் இன்னைக்கு திடீர்னு போன் பண்ணிருக்கீங்க நீங்களேவும்? அதுவா, வீட்டுல யாரும் இல்ல, அம்மாவும் அக்காவும் செக்கப்காக ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்க. அப்பா வெளியில போயிருக்காரு. அதான் நீ எடுத்து கொடுத்த புடவையை கட்டி பார்க்கலாமேன்னு சொல்லி கட்டி பார்த்தேன். வீட்டுல யாரும் இல்ல, அதான் உங்ககிட்ட காட்டலாமே, வீடியோ கால் போடலாமான்னு சொல்லி கேக்குறது தான் கால் பண்ணேன். அப்படியா விஷயம்? அதே என்னடான்னு பார்த்தேன். பைபிள பத்தி நான் போன் போட்டா எடுக்க கூட மாட்டேன். இன்னைக்கு இவளே போன் போட்டுக்கான்னு பார்த்தேன், வீட்டுல யாரும் இல்லையா? சே, இப்படின்னா நான் வீட்டுக்கு வந்திருப்பேனே. வந்திருப்பேன். அப்படித்தான் உன்னை காட்டி தொங்க விட்டுருப்பாங்க. ஆளை பாரு ஆளை. சரி, பக்கத்துல ஆள் எல்லாம் இருக்காங்க, வீடியோ கால் வர முடியாது. போட்டோ எடுத்து அனுப்பிச்சு விட அப்படியே. ஆசை தோசை அப்பளை விட போட அனுப்ப முடியாதுடா. இங்க வர்றியே, நீ பான் பண்ணி வச்சுக்க, நேரம் வீட்டுக்கு வந்துருவேன். பைக் எடுத்து வச்சுக்க, இப்படி இருக்கலாம் வந்துருவேன். எப்பா சாமி, நீ எம்மகாதீங்கடா, வந்தாலும் வந்துக்கிருப்ப. நான் போட்டோ எடுத்து அனுப்பிச்சு விடுறேன். அந்த பயம் இருக்கணும். இப்ப உடனே எடுத்து அனுப்பிச்சு விடுறேன். சரி வைக்கிறேன். நானே போட்டோ எடுத்து அனுப்பிச்சு விடுறேன். டைம் ஆயிடுச்சு, அம்மா அவங்க வந்துருவாங்க. நான் டக்குன்னு இந்த சேலையெல்லாம் கழட்டி வைக்கணும். வைக்கிறேன். எல்லா மேக்கப்பும் கரெக்டாக தான் பண்ணியிருக்கோம். என்ன கொஞ்சம் பூ வச்சிருக்கலாம், பூ தான் மிஸ்ஸிங். சரி பரவாயில்ல, போதும் டக்குன்னு எடுத்து அனுப்பிச்சு விடுவோம். அம்மா அவங்க வந்துருவாங்க. போட்டோல பார்த்தா அதே சேலை கட்டி நிக்கிறா. ஓகே, போதும். இந்த 2 ஸ்டில் போதும். சரி நம்ம காஸ்டியூம் முதல் கழட்டி வைப்போம். ஐயோ, அங்கம்மாக்கா, இவங்க எப்போ வந்தாங்க? நம்ம ஃபோன் பேசிட்டு இருக்கும்போது வந்துட்டாங்களோ ஒருவேளை? சொத்தம் இல்லாமல் வந்து நிற்கிறாங்க. என்ன மாதிரி இதெல்லாம்? அது என்ன 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 கேட்குறீங்க அங்கம்மாக்கா? எனக்கு ஒன்றும் புரியல. வாங்கக்கா, எப்போ வந்தீங்க? போதும் சமாளிக்காத. எங்கள் வீட்டில் யாரையும் காணா. அக்கா, அம்மாவும் அக்காவும் செக்கப்காக ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்கக்கா. அப்பா வெளியில் கடப்பக்கம் போயிருக்காருக்கா. அதெல்லாம் இருக்கட்டும், என்ன சேலையெல்லாம் கட்டியிருக்க நிற்கிறமோ அதிசயமாகவும், அது யாருமே இல்லாத நேரத்தில் சேலை வேறு புதுசாக இருக்குது. என்ன விசேஷம்?
மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துட்டாங்களா? என்ன அங்கம்மா கண்ணிக்கு ஒரு மாதிரி கோவமா பேசுற மாதிரி பேசுறாங்க, என்னாச்சு? எப்பொழுதுமே நல்லா மதுக்குட்டி நல்லா ஆசையா பேசுவாங்க, என்ன இருக்கும்? ஒருவேளை நம்ம ஃபோன் பேசுனது கேட்டாங்களோ? மது, உங்ககிட்ட தான் கேட்டுக்கிட்டு இருக்கேன், பதில் சொல்லு. ஒன்றும் இல்லைக்கா, இது காலேஜுக்காக செட் சாரி எடுத்தோம்க்கா, எல்லா பொண்ணுங்களும் ஒரே மாதிரி கட்டிட்டு போகிறதுக்காக. அதாக்கா கட்டி பார்த்துட்டு இருக்கேன். எனக்கு கட்ட வராது, சரி சும்மா இருக்கும்போது கட்டி பார்க்கலாமேன்னு கட்டி பார்த்துட்டு இருக்கேன்க்கா. ஓஹோ, பசங்கள்லாம் கூட உங்க இதில் செட் சாரி கட்டுவாங்களோ? என்ன சொல்கிறாங்க, பசங்க செட் சாரி கட்டுவாங்களா? அங்கம்மாக்கா என்ன கேட்குறாங்கன்னு ஒன்றும் புரியலையே. ஏக்கா என்னக்கா சொல்கிறீங்க, பசங்க எப்படிக்கா கட்டுவாங்க? அவங்களாம் ஃபேன் ஷர்ட்டை வாங்கிக்குவாங்கக்கா. ஓஹோ அப்படியா, இதை பொண்ணுங்கெல்லாம் சேர்ந்து எடுத்தீங்க, ஒரு பொண்ணு தான் உனக்கு கொடுத்துச்சு அப்படிதானே? என்னாச்சு? அங்கம்மாக்கா இந்த மாதிரி பேச மாட்டாங்களே, ஒரு மாதிரி வித்தியாசமா பேசுறாங்க. ஐயோ, ஒருவேளை நம்ம ஃபோன் பேசினதை கேட்டுட்டாங்களோ? என்ன மது முடிச்சுட்டு நிக்கிற? அக்கா என்னாச்சுக்கா, நீங்க ஏன் ஒரு மாதிரி இன்னைக்கு கோவமா பேசுறீங்க, ஒரு மாதிரி வித்தியாசமா பேசுறீங்க, எனக்கு ஒண்ணுமே புரியலக்கா. சே நிறுத்து மது, உன்னை எவ்வளவு நல்ல பிள்ளை நினைச்சேன் நானு. நீ போய் இந்த மாதிரி மோசமான வேலை பார்த்திருக்க, நீ கொஞ்சம் கூட குடும்பத்தை பத்தி யோசிக்க மாட்டியா?